வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. கடந்த 27 ஆண்டுகளாக டெல்லி மாநிலம் பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. இந்த மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பல காலகட்டங்களில் பாஜக நடத்திய முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கவில்லை. கடந்த 2014 ஆண்டு முதல் டெல்லியை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக பல்வேறு விதமான நெருக்கடிகளை ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்தது. அதையெல்லாம் எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவை டெல்லியில் நுழைய விடாமல் தடுத்து வைத்திருந்தார். இன்று பாஜக டெல்லியை கைப்பற்றி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கிறது? ஆர்எஸ்எஸ் குறிப்பாக எப்படி டெல்லி பகுதிகளில் வேலை பார்த்திருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக என்பதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி. நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே தான் நம்மளால் வெளிப்படையாக இது போன்ற விஷயங்கள், பாஜக செய்கின்ற இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள், இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து தேர்தல் சமயங்களில் அவங்க எடுக்கக்கூடிய உக்திகள், இதை பற்றியெல்லாம் பேச முடிகிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். ஸோ ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் எக்ஸிட் போல்ஸ், பெருவாரியான எக்ஸிட் போல்ஸ் சொன்ன விஷயங்கள் தான் தற்போது டெல்லியிலும் நடந்திருக்கிறது. பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு ஒரு நீண்டகால கனவாகவே இருந்துச்சு. நீங்கள் 1993 ஆட்சிக்கு வந்தாங்க. 98 அவங்க ஆட்சி இழந்தார்கள். காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் தான். விலைவாசி உயர்வு, வெங்காய விலை உயர்வு, கட்சிக்குள்ளே நடந்த இன்ஃபைட்டிங், இந்த மாதிரி காரணங்களால தான் பாஜகவுடைய ஆட்சி என்பது அங்கே டெல்லியில் இழந்தார்கள். அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய ஆட்சி வந்துச்சு. நீண்ட காலம் காங்கிரஸ் ஆட்சி, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஷீலா தீக்ஷித் ரொம்ப பாப்புலர் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நடந்த அண்ணா ஹசாரே போராட்டம், அந்த ஊழல் வழக்குகள், அதுக்கப்புறம் டெல்லி சென்ட்ரிக்காகவே நடந்த பல்வேறு விஷயங்கள் தான் டெல்லியுடைய பாலிடிக்ஸை முழுக்க மாற்றி அமைச்சிருச்சு. அண்ணா ஹசாரேயுடைய போராட்டம் எப்படி நடந்துச்சு, அது பின்னணியில் யார் இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம நீண்ட காலம் கழித்து தான் புரிந்து கொண்டார்கள் மக்கள். நான் சந்திரமோகன், அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ற அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான நபர், அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அண்ணா ஹசாரே போராட்டம் எப்படி நடந்துச்சு, பின்னணியில் யார் இருந்தாங்க அப்படின்றத பற்றி அவர் பேசியிருக்காரு. அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. அப்போது அந்த அளவுக்கு அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம் ஒரு புது விதமான அரசியலை டெல்லியில் கொண்டு நுழைச்சிருச்சு. குறிப்பாக ஊழலுக்கு எதிரான அந்த போர். அதில் தேசிய அளவில் பாஜக பயன்பட்டுருச்சு. பட் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அந்த அந்த பெனிஃபிட்ஸை அவர் தான் அறுவடை செய்தார். 2013 அவர் ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை ஆட்சியிலிருந்து வீழ்த்த முடியவில்லை. பாஜக பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. கவர்னரை வச்சு பிரச்சனை பண்ணாங்க, அப்புறம் கட்சிக்காரங்களை கைது பண்ணாங்க, இடியை வச்சு பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைகளோ பண்ணி பார்த்துட்டாங்க. பட் அவங்களால ஆம் ஆத்மி கட்சியை அசைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சி பேசின விஷயங்கள், பேசின இஷ்யூஸ்லாம் மக்கள்கிட்ட எடுபட்டு, டெல்லிக்கு நீங்கள் போனீங்கன்னா, சாதாரணமாக போனீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரிக்ஷா டிரைவர்கிட்டோ இல்லை டாக்ஸி டிரைவர்கிட்டோ பேசுனீங்கன்னா அவர் சொல்லுவார், தேசத்தை ஆள்றதுக்கு மோடி இருக்கட்டும், ஆனால் டெல்லி ஆள்றதுக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கணும். அவர் தான் ஸ்கூல்ஸை நல்லா பண்ணியிருக்காரு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, அதை அவர் தீர்த்து வச்சிருக்காரு அப்படின்னும் போது மக்கள்கிட்ட ஒரு குட்வில் இருக்குது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் ஆம் ஆத்மி கட்சி பண்ணியிருக்கும் போது இதை எப்படி பிஜேபியால் மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக எங்கே அவங்களுடைய வேலையை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியோடைய செல்வாக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் முதல்ல அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சாங்க. இந்த ஜே கிளஸ்டர்ஸ் அப்படின்வாங்க, ஜுகி, ஜோரி அப்படின்ற அந்த கிளஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்லம் ஏரியாஸ். இங்கே ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு என்பது இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஆர்எஸ்எஸும் விஹெச்பியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மகாராஷ்டிராலையும் ஹரியானாவில் எப்படி வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை இங்கே பார்த்துருக்காங்க. 25,000 கூட்டம். ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க. பட் அங்கே அந்த இந்த ஏரியாஸில் 25,000லேருந்து 30,000 கூட்டங்களை நம்ம நடத்தணும், மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டணும் அப்படின்ற அந்த முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு
ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மஸ்ஜித் இஷ்யூவையும் பேசல, எந்த மந்திர் இஷ்யூவையும் பேசல. அவங்க பேசினதெல்லாம் வந்து லோக்கல் இஷ்யூஸ் தான். சாலைகள் தொடர்பான பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே சரியா இல்லை, ஆனால் பாருங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய வீடை எப்படி கட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை பேசி பேசி மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி செய்தார்கள். அதில் அவருக்கு கொஞ்சம் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ரெண்டாவது, ஆம் ஆத்மி கட்சிக்கு அதிகமாக ஆதரவு இருப்பது பெண்கள் மத்தியில். ஏன்னா அந்த ஓட்டர்ஸில் வந்து 45% வந்து விமன் ஓட்டர்ஸ் அப்படின்னும் போது அந்த விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸு, அந்த விமென்கான அந்த திட்டங்களை கொண்டு போய் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்து அந்த ஓட்டர்ஸை வந்து அப்படியே ஒரு சங்காக எடுத்திருக்காங்க, அந்த ஓட்டர்ஸ் அப்படியே உடைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக பாஜகவுக்கு மாறி இருக்கிறது. இதில் காங்கிரஸுடைய ரோலும் பெருசாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான பிரச்சாரம் வச்சது, பாஜக என்ன பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து பேசுகிறாங்க. லிக்கர் ஸ்கேம், அதே மாதிரி அந்த ஷீஷ் மஹால், அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டுற அந்த வீடை பற்றி அதை ஒரு கேம்பெயினாக எடுத்து வச்சு பேசினது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து ஒரு 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 சில பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியோடைய ஓட்ஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. அதுவும் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக மைனாரிட்டி ஓட்ஸ் ஒரு 7-8 தொகுதிகளில் அசாதுத்தீன் ஓவைசி, அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போக வேண்டிய ஓட்ஸு, இது எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு வகையில் பாஜகவுக்கு உதவியாக களத்தில் இருந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த காரணங்களை ஒட்டி தான் வந்து பாஜக இன்று ஒரு வெற்றியை டெல்லியில் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு 27 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் இல்லாமல் பாஜகவால் ஜெயிக்க முடிகிறது ஒரு தேர்தலில் அப்படின்னும் போது அது டெல்லியிலையும் வந்து சாத்தியமாகிறது. ஒரு ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக யார் அப்படின்ற அந்த கேள்விக்கே இடம் கொடுக்காம அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தீவிரமாக அவர்கள் பிரச்சாரம் செய்திருப்பார்கள், எந்த அளவுக்கு தீவிரமாக மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கான ஒரு வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நாள்லையோ, ஒரு மாதத்துலையோ, 3 மாதத்துலையோ அதை செய்ய முடியாது. ஒரு நீண்டகால திட்டத்தோட வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரும். இதை தான் வந்து காங்கிரஸ் செய்ய தவறுகிறது. அது ஹரியானாவாக இருக்கட்டும், அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அல்லது மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசமே, பிஜேபி ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் காங்கிரஸ் அதை செய்ய மறுக்கிறது. ஆகவே தான் எந்த இடத்துலையும் வந்து காங்கிரஸால் ஒரு வெற்றியை அவங்களால பதிவு செய்ய முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் இதுவாக இருக்கிறது. ஸோ வருகின்ற நாட்களில் டெல்லியில் எப்படி வந்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட போகிறது, என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு அதிரடிகளை செய்தார். ஒரு எதிர்க்கட்சியாக அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கப்படும். அது பாஜக எந்த அளவுக்கு அலோவ் பண்ண போகுது அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.